சரிடா மாப்பிள, நான் ரெடி. பத்த வைடா. கேம் ஸ்டார்ட் நவ். எங்க இதுலயா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் மண்டை கொளாரை சூடான தாறுமாறான காமெடி சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாமல் யாரும் பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இப்படியே காலையில் காலங்காத்தால எழுந்திரிச்சு ஒரு முட்டையை உடச்சி ஆம்லேட் போடலாம்னு சொல்லிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சரி அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படி பெப்பரை போட்டுட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பினா முட்டையில இருந்து கோழி குஞ்சு பொரிச்சு. அப்படிதான் விடாத, இந்த அப்படி அப்படிதான் விடாத, நீ இந்த அப்படி. அடே என்னடா நடக்குதுங்க? இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேட்டை மாத்தி மாத்தி நீட்டிட்டு இருக்கீங்க. இன்னொரு பேட்டை எங்கடா? அந்த பேட்டு தான் மாப்பிள்ள இது. இங்க கூட்டத்துல கச்சேரி களைகட்ட மாப்பிள, கூட்டம் சும்மா கும்முன்னு இருக்கு. ஒரு குத்தாட்டத்தை போடு. கடைசி வரைக்கும் கூட்டத்துல வந்தவங்க யாரும் கச்சேரியை பார்க்கறதா, உங்களை தான் பார்த்துருக்காங்க. போங்க. அடே 6 அடிச்சவங்க கூட இவ்வளவு உற்சாகமா டான்ஸ் ஆட மாட்டான். ஆனா நீ ஆடுற ஆட்டம் இருக்கு. கடைசியில டான்ஸ் ஆடியே அவுட் ஆகிட்டியப்பா. இங்க இவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா இல்லையோ? அடே ஏன்டா அது நடுவுல ஸ்பீட் பிரேக்கர் போட்டது? ஸ்பீடு பிரேக்கரா? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. அடே அப்ப எதுக்கு அவங்க கீழே விழுந்தாங்க? ஆனா கீழே விழுந்த கூட பெருசா ஏத்துக்கல. ஆனா அவங்களா பிரேக் அடிச்சு விழுந்துட்டு கடைசி ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு வச்சாங்க பாருங்க. அவங்கள வந்து கீழே விழுந்துட்டு வண்டியை கொண்டு இடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. காப்பின்னா கொஞ்சம் மட்டும் சூடே இருக்கணும். இதுல கொஞ்சம் கூட சூடே இல்ல. அடே இப்ப இருக்கிற கிளாஸ் அங்க கொண்டு போயிட்டு இருக்கேன். அடிங்கொய்யால கையை சுட்டு விட்டு இருக்கான் பாரு. சாப்பிடுறதுக்கு ஒண்ணு மேல தேடி வாங்கினா எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு. ஐயோ குடியா கொஞ்சம் சாப்பிடுறது. அடே பழுப்பு பீசி பெட்டுடா. இன்னைக்குன்னு பார்த்து ரோடெல்லாம் தண்ணி. அம்மா எப்படி பண்ற பக்கம் வர போற? இதுக்கு நீங்க சைக்கிள உருட்டிட்டே வந்துடலாம். யாருடா அது வழியில எரும மாடு மாதிரி? வழி விடுங்கடா. மாப்பிள்ள அது எரும மாடுதானே. பாவம் மொத்தமா சாஞ்சிட்டாரு. என்ன மாப்பிள்ள எக்ஸசைஸா? டேய் நாய் திறந்துடா. அடே கேக்குறத குடுத்துட்டு வாடா சீக்கிரம். அடே ப்ளீஸ்டா, ரொம்ப கூறுடா, கொஞ்சம் இடம் விடுறா. அடே என்னடா இப்படி நாய் போயுது? சரி அப்ப இங்க படுத்துட்டா. அடே எவன்டா அவன் தொட்டு தொட்டு பேசுறது? கூச்சமா இருக்கு. முதல்ல மேல வந்து கையேறா. சரி அது ஏன் முண்டாடிடா, நீ எதுக்கு அவளை தொட்டு தொட்டு பேசுற? அவ கையேற மேல வந்து. சரி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா காலில் இருக்கிற செருப்பே கலத்துறது வாஸ்தவம் தான். அதுக்காக கரைச்சி போட்ட செருப்பை தேடிட்டு சொல்றியா? அது இன்னைக்குள்ள எப்படின்னு தாத்தா தேடி எடுத்துருவாப்புல. நீ ஏன் ஃபீல் பண்ற? விடு. அடே என்னடா நடக்குதுங்க? பாக்கத்துல வண்டியில பெட்ரோல்ல ஊட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அடே அவ கேட்கறடா, அவரு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்காரு? வண்டியில சார்ஜர் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரா? அடங்கொய்யால ஏய் என்னடா நடக்குதுங்க? அதான் சொல்லிட்டு இருக்கேன் போட. அடாடாடா இதெல்லாம் பிறந்த நாள். ஆமா மெழுகுத்திரி அணையிற வரைக்கும் தான். ஏன் அதுக்கப்புறம் கேட்காதே இருக்காது. அடே கொஞ்சமாட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்கடா. அங்க பாடா அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. ஏய் யாராச்சும் ஒருத்தன் ஊட்டி விடுங்கப்பா. சரி ரெடியா? 1 2 3. அட என்னம்மா 1 2 3 சொல்லிட்டு ஓடிட்டு அங்க போய் விழுந்துட்டு இருக்க? அட குரங்கு வந்துருச்சுப்பா. எப்படி பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா அப்படிதான் நாங்களும் முதல்ல நினைச்சோம். அப்புறம் தூக்கி ஒரே சாத்தா சாத்திட்டாரு. அட இது நல்ல ஐடியாவா இருக்க. ஆமா ரிட்டர்ன் வரணுமே. இப்ப இந்த கவர் என்ன பண்ண போறீங்க? தூக்கி பாக்கெட்ல வச்சிருப்பாரு மாப்ள.
அடே என்னடா பிரியாணி தட்டு நிறைய போட்டுட்டீங்க, தொட்டுக்கிறதுக்கு பச்சடி கிச்சடி ஒண்ணுமே இல்ல. மாப்பிள ஆடு வீட்டுல வந்துருச்சு மாப்பிள. அடே எங்கடா? ஏய் ஒன்னதான சொன்ன ஆடு அப்படின்ட்டு. சரி நண்பர்களே, நம்ம சேனல் சட்ட எழுத்து முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பாய்.